வசனம் முதல் 50 வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் நான் வழிபடும் கர்த்தர் என்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பனிடத்திலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நீ என் இனத்தாரிடத்துக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கெடாமல் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீ இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் கொண்டு வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் தர வேண்டும் என்று கேட்கும்போது உன் ஒட்டகங்களுக்கு ஒன்று வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணை கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் கொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள்மேல் இந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் பார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகன் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள் நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகன் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதலியையும் அவள் கைகளிலே கண்ணர்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரதியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு கொள்ளுங்கள். அப்பொழுது நான் வலப்புறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதேசமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நல்ல குலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்றான் என்று வாசிக்கிறார்.